Kuppusamy Maadi YouTube channel அன்பர்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம். நம்முடைய YouTube சேனல்ல தொடர்ந்து சமையல் எல்லாம் பார்த்துக்கிட்டு வரோம். அதுல விதவிதமாக செஞ்சு காமிங்க அப்படி நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க. அதனால கிச்சன்ல நிக்கிறேன். சரி, இன்றைக்கு நான் என்ன சமையல் செய்து காமிக்க போறேன் அப்படின்றத பார்க்கிறதுக்கு முன்னாடி இன்றைக்கு பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்கப்பெற்று நீடூழி வாழணும்னு நான் இறைவன் கிட்ட பிரார்த்திக்கிறேன். இந்த காணொலியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். இன்றைக்கி நான் செய்ய போகிற ரெசிபிக்குங்க, நம்ம மொட்டை மாடி தோட்டத்திலேருந்து ஒரு பொருள் எடுத்துகிட்டு வரணும். அது என்னன்னு போய் பார்க்கலாமா? ஒன்றும் இல்லை, பாலக் எடுத்துகிட்டு வரணும். பாலக் வச்சு என்னங்க செய்ய போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாலக் கிச்சடி செய்ய போகிறேன். பேர் தான் பாலக் கிச்சடி, ஆனால் பிரியாணி எல்லாம் தோற்றுரும், அவ்வளவு சுவையாக இருக்கும். இந்த குக்கிங் ரெசிபிஸ் கொஞ்சம் அதிகமாக போடுங்க மேடம் அப்படின்னு கேட்டுட்ருக்கீங்க. எனக்கு முடிந்த பொழுதெல்லாம் நான் உங்களுக்கு கட்டாயம் போடுறேன். ஒரு சிலர் ரெசிபி கேட்குறீங்க, ஒரு சிலர் அந்த சாமியை பற்றி சொல்லுங்கள், ஒரு சிலர் பூஜை செய்து காமிங்க, இல்லை இதுக்கு ரெமெடி என்ன அப்படின்லாம் கேட்குறீங்க. செய்யலாம், ஒவ்வொன்றா நேரம் இருக்கும் பொழுதெல்லாம் எதை செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்யலாம். நான் ஒரு தொலைக்காட்சியில் சமையல் நிகழ்ச்சி செய்தேன். அது ரொம்ப பிரபலம், எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால தான் திரும்ப அதில் பார்த்தது நாங்கள் மறந்துட்டோம் மேடம், அப்போ எழுதி வைக்கல, இப்போ செய்து காமிங்க அப்படின்னு கேட்குறீங்க. இப்போ நீங்கள் மறக்காமல் என்ன பண்ணுறீங்க, ஒரு நோட்டு புத்தகத்தை எடுத்து எழுதிக்கோங்க. நான் இதற்கான பொருள்கள் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அளவோடு எழுதி போடுறேன். சரி, நம்ம மொட்டை மாடியில் போயிட்டு பாலக் பறிச்சுட்டு வந்துடலாமா? பாலக்கோட சேர்த்து பச்சை மிளகாயும் பறிச்சுட்டு வந்துடலாம். அதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள், நம்ம தொட்டியில் வச்சுருந்தோம்ல முருங்கைக்காய் எப்படி வந்துருச்சு பாருங்கள். அது எப்போ வரும் கதை. 2 காய் ஏற்கனவே எடுத்துட்டோம் நாங்கள். நல்லா அதில் பார்த்திங்கன்னா சதப்பகுதி நல்லா இருந்தது. இப்போது தோட்டத்தை ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. நிறைய பேர் தோட்டம் காமிக்குங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அங்கே நீங்கள் ட்ராகன் ஃப்ரூட் விட்டால் காமிங்க அப்படின்னு சொன்னீங்களே, அங்கே பாருங்கள் 2 பழம் தெரியுதா? ஒன்று சிகப்பாக இருக்குது, இன்னொன்று இப்போ தான் பூ வச்சுருக்கு, இன்னொரு பூவும் இருக்குது சின்னதாக. நம்ம வாழை மரம் நல்லா பெருசாக வந்துருச்சு. சரி, இப்போ நம்ம பாலக்கீரை பறிக்கலாம். நம்ம வீட்டில் ஃப்ரெஷ்ஷாக பறித்து சாப்பிட்றதுல நமக்கு ஒரு தனி பெருமை. அப்புறம் ருசியாகவும் இருக்கும், ஃப்ரெஷ்ஷாக பூச்சி மருந்து அடிக்காமல் சாப்பிட்றதில்ல இல்லையா? இங்கே பாருங்கள், ஒரு பிடி அளவுக்கு நான் பாலக் எடுத்திருக்கேன். இது போதுமானது. பழுத்த இலை இருந்தால் எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், இது போதுமானது. கொஞ்சம் சின்ன இலையாக தான் இருக்குது. இது தில்லி பாலக்லேயே சின்ன இலை வெரைட்டி இது. இங்கே பாருங்கள், நார்த்தங்காய் நிறைய இப்போ தான் விட ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் உள்ளே போகணும், நல்லா மண்டி கிடக்குதாங்க பாருங்கள், பஞ்சாக இருக்குது. நான் இப்போ உங்களுக்கு கேரளா நெல்லிக்கான்னு சொன்னேன்ல, இங்கே பாருங்கள் கொத்து கொத்தாக இப்படி இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் நான் உங்களுக்கு தொக்கு செஞ்சு காமிக்கிறேன், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஊறுகாய் மாதிரி செஞ்சோன்னு வைங்களேன். இது மரம் முழுக்க இருக்குது அந்த மாதிரி. இப்போ என்னென்னா ரொம்ப அடர்த்தி ஆகிட்டனால உங்களுக்கு சரியாக காமிக்க முடியலனால இங்கே பாருங்கள், பாகற்காய், கொய்யாப்பழம், இது சுக்காங்காய், இதுவும் அங்கங்கே கிடக்குது, தேடி எடுக்கணும். மறுபடியும் மாதுளை இப்போது நிறைய பஞ்சாக வர ஆரம்பிச்சிருந்துச்சுங்க. அடர்த்தி ஆயிடுச்சு நம்ம மொட்டை மாடி தோட்டமே. ஒரு ஆள் தான் நடக்க முடியுது, அந்தளவுக்கு இருக்கும். பாருங்கள், பிஞ்சு கத்திரிக்காய் நல்லா குப்பி இறங்கியிருக்கு. கத்திரிக்காய் அப்படி வாங்கினா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே ஒன்று ரோமியோ நவருங்க. நம்ம ரோமியோவை ரொம்ப நாளாக பார்க்கணும். நீங்களே இங்கே பாருங்கள் எப்படி நிற்கிறாரு. ரொம்ப இங்கே பாருங்கள், ரொம்ப இங்கே பாருடி செல்லம். 4 பச்சை மிளகா பறிச்சுக்கிறேன். அப்படியே நிறைய பழுத்து இருக்கும், ஆனால் பழுத்து இருந்தாலும் அது நான் பயன்படுத்திக்கிறேன். நல்லா இருக்கும் ருசியாக. நான் மொட்டை மாடியில் பறித்த பாலக் பாருங்கள், எடுத்துகிட்டு அலசி வச்சுருக்கேன். இதுக்காக நம்ம என்ன பண்ணோம், அப்படியே பயன்படுத்தக்கூடாது. எப்போவுமே இதை விட பிளான்ச் பண்ணி பயன்படுத்தணுன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த குக்கிங்லேயே நிறைய ப்ரொஃபஷ்னலாக பண்ண வேண்டியது நிறையா இருக்குங்க. நம்ம இந்த திரும்ப இதில் புளிக்குழம்பு, காரக்குழம்பு, வத்தக்குழம்பு அதெல்லாம் அதுக்கு ப்ரொஃபஷ்னல் டச் வேண்டாம். ஆனால் அது ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் அப்படின்னு போயிட்டோன்னா கொஞ்சம் ப்ரொஃபஷ்னல் டச் இருக்கணும். இதெல்லாம் ரெஸ்டாரண்ட்டில் பார்த்திங்கன்னா பயங்கர காஸ்ட்லி. ஆனால் நம்ம வீட்டில் செய்யும்போது ரொம்ப சுலபமாகவும் இருக்கும், ரொம்ப கம்மி விலையிலையும் செஞ்சிடலாம். இந்த பாலக் பிளான்ச் பண்ணுறதுக்காக, பிளான்ச்னா இது தண்ணியில் போட்டு எடுக்கணும், பக்குவப்படுத்துறது அப்படின்னு. அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன், அது சூடாகிக்கிட்டு இருக்கு. சூடாயிடுச்சு அநேகமாக. நான் இதை அடுப்பை அணைச்சிடுறேன். சரி, அடுத்தது இப்போ என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள்,
ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது. அடுப்பில் வச்சுருக்கிற தண்ணி சூடாயிருச்சு. ரொம்ப கொதிக்க விடணும்னு அவசியம் இல்லை. பாருங்கள், இந்த மாதிரி சூடு பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் இந்த பாலக்கீரையை போட்டுடலாம். அதில் லேசாக உப்பு போட்டுக்கோங்க. அந்த நிறம் மாறாமல் இருக்கிறதுக்கு இது செய்கிறோம் நம்ம. சும்மா ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். இப்போது இதை எடுத்து வடிகட்டியில் போட்டுடலாம். அடுத்தது ஒரு குக்கர் எடுத்து பயத்தம்பருப்பு இது 1/2 கப்பு போட்டோன்னா அரிசி 1 கப்பு போடணும். அது நீங்கள் அளவு பார்த்துக்கோங்க. அரிசி எது வேணால் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. ரெகுலராக என்ன பயன்படுத்துகிறீங்களோ அதை பயன்படுத்திக்கலாம். அடுத்தது இதில் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. நான் இது அரிசியும் பருப்பும் அலசி வச்சுருக்கேன், அதனால் நான் இப்போ அலசலை. மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. இதில் தண்ணி எவ்வளோ ஊற்றணும்னா 1 டம்ளர் நம்ம அரிசி எடுத்திருக்கோம், 1/2 டம்ளர் பருப்பு எடுத்திருக்கோம் இல்லையா? அப்போது 1க்கு 4 போட்டோன்னா 6 டம்ளர் தண்ணி ஊற்றணும். நான் எந்த அளவில் எடுக்கிறீங்களோ நீங்கள் அரிசியும் பருப்பும் அதே அளவில் தான் தண்ணி போடணும். நீங்கள் 4 பங்கு தண்ணி போட்டுக்கோங்க. அதாவது நான் இப்போ 6 டம்ளர் போடணும். இப்போ என்ன பண்ணுங்கள், இதை கலந்துட்டு ஒரு 4 விசில் எடுக்கணும் மூடி போட்டு. அடுத்தது ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் இந்த பிளான்ச் பண்ண பாலக் இருக்கு இல்லையா, அதை போட்டுக்கோங்க. இப்போ இந்த பாலக்லேயே கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. நம்ம வீட்டில் ஒரு பூனைக்குட்டி சத்தம் வருது பார்த்தீங்களா? ஒரு 4-5 பூனைக்குட்டி. இது ஜூ மாதிரி நம்ம வீடு. வளர்ந்துக்கிட்டு இருக்கீங்க. நம்ம பிள்ளைங்க உடம்பு சரியில்லைன்னா கொண்டாந்துட்டு இங்கே ரோட்டிலேருந்து கொண்டாந்துட்டு இங்கே உட்காந்து அழுவாங்க, எனக்கு வளர்க்கணும் அப்படின்னு. வளர்க்க விட்டுறது. இப்போது அந்த பூனைக்குட்டியோட ஃப்ரெண்டை வெளியில் அனுப்பியிருக்கோம் கொஞ்சம், அதனால் இவங்க தேடிட்டு அழுகிறாங்க. சரிங்க, பாருங்கள், இந்த பச்சை மிளகா ஒரு 4-5 இதில் சேர்த்துக்கோங்க. இந்த பச்சை மிளகா போட்டதுக்கப்புறம் சும்மா 2 பூண்டு போட்டுக்கோங்க. இந்த பூண்டு போட்டதெல்லாம் அவங்கவுங்க விருப்பம். ஆனால் இந்த பாலக் ரைஸ்க்கு கிச்சடிக்கு பூண்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். பாருங்கள், இப்படி மை போல் அரைச்சிக்கணும். கொஞ்சம் தண்ணி ஊற்றி தான் அரைக்கணும். தண்ணி கூட ஆனாலும் கவலைப்படாதீங்க, ஏன்னா கிச்சடி கொஞ்சம் குழகுழப்பாக தான் நம்ம செய்ய போகிறோம். இப்படி அரைச்சி வச்சுக்கோங்க. குக்கர் விசில் எடுத்துட்டேன் பாருங்கள், நல்லா குழைவாக வந்திருக்கு, பக்குவமாக இருக்குது. இது அப்படியே வச்சிடலாம். இப்போ நெக்ஸ்ட் ப்ராசஸ்க்கு நம்ம போகலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அது சூடான உடனேயே அதில் கொஞ்சம் நெய் அல்லது எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் போல் நான் நெய் விட்டுருக்கேன். நெய் கரைஞ்சி சூடாயிருச்சு. அதில் சீரகம் சேர்த்துக்கலாம். இதிலேயே பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. அடுத்தது பொடியாக நறுக்கின வெங்காயம் சேர்த்துக்கலாம். இதுலேயே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். அடுத்தது இதில் அரைச்சி வச்ச தக்காளியை சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா வதக்கணும். இதில் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்தது மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்தது சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்தது கரம் மசாலாவும் சேர்த்துக்கோங்க. இப்போது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு பக்குவமாக நம்ம கொண்டு வரணும். ரொம்ப தீய விடாமல் பார்த்துக்கோங்க. இதுலேயே இப்போ நம்ம அரைச்ச விழுதை சேர்த்துக்கலாம். இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம்.
ஏற்கனவே நம்ம சாதத்தில் போட்டிருக்கோம், பார்த்து பிறகு சேர்த்துக்கலாம். நம்ம நல்ல பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நம்ம பரட்டிக்கிட்டே இருக்கணும், கலந்துக்கிட்டே இருக்கணும். இப்போ இதில் நம்ம இந்த அரிசியும் பருப்பும் வேக வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். பாருங்க பக்குவமா இருக்கு. ஆடாடாடா மனம் வேற அப்படி கிளப்புது. என்னுடைய ஃபேவரேட் வேற இது. பாருங்க இந்த மாதிரி ஒரு ஃப்ளோ இருக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம இன்னொரு ப்ராசஸ் இருக்குது, தாளித்து அதில் கொட்டணும். அதுக்காக தாளிக்கிற கரண்டி நான் அடுப்பில் வச்சிடுறேன். தாளித்து கொட்டுறதுக்கு நெய் அல்லது எண்ணெய் எடுத்துக்கோங்க. இதில் இப்போது இந்த பூண்டு பல் கொஞ்சம் பொடியாக அரிஞ்சு 1 டீஸ்பூன் போல் வச்சுக்கோங்க. இதில் பூண்டு தான் மெயின். இதுக்கு பேரே பார்த்தீங்கன்னா பூண்டு கிச்சடி தான், பூண்டு பாலக் கிச்சடி. அடுத்தது காஞ்ச மிளகா இப்படி உடச்சி வச்சு சேர்த்துக்கோங்க.